காலிமீனல் கைலங்கிறான். அந்த சொர்க்கவாதிகளுடைய அந்த முத்தகீன்களுடைய சிவத்தை சொல்லும்போது அடுத்ததை என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு காலிமீனல் கைலங்கிறான், கோபத்தை மெண்டு விழுங்கிருவாங்க அப்படிங்கிறான். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சொர்க்கவாதிகளுடைய பண்பண்டா நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்ணுவோம். அப்படியே நெத்தி கருத்திரிக்கும், சுஜூதில் இருப்பார், தஹஜ்ஜத் தொழுவார், அப்படி அதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருப்பான்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னும் இபாதத்தை பற்றியே சொல்லலைங்க, மனித பண்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தர்மத்துக்கு அடுத்தபடி அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆன் வசனம் சொர்க்கவாதிகள் இந்த நோன்பு பயிற்சி கொடுத்து முத்தகீனாக்கக்கூடிய அந்த முத்தகீன்களுடைய பண்பை சொல்லும் போது அடுத்ததாக சொல்ல விஷயம் கோபத்தை அடக்கணும் அப்படின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. கோபத்தை அடக்கணும், கோபம் பெறணும். கோபம் பெறாட்டி அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டணும், அது வெகுளி. கோபம் பெறணும், அந்த கோபத்தை அடக்கணும், அவ்வளோதான். கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா ஒரு காலிமீனல் கைலங்கிறான். கோபமே படக்கூடாதுன்னு சொல்லலை, கோபம் பெறும், அதை அடக்கணும், அவ்வளோதான். மனுஷன்தான் கோபம் பெறும். நாம் சந்திரமண்டலத்தில் வாழலை, உலகத்தில் வாழ்றோம். 1008 பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கூட இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரியவருக்கும் சிறியவருக்கும் எப்படியோ ஒரு கட்டத்தில் கோபம் பெறத்தான் வேணும், வெறும். ஆனால் அந்த கோபத்தின் போது அவருடைய வெளிப்பாடு என்ன, அவருடைய ரியாக்ஷன் என்ன, அவருடைய நடத்தை என்ன, அவருடைய வார்த்தை என்ன, அந்த கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அடக்கினா அவன் தான் முத்தகீன், அவருக்கு தான் சொர்க்கமா. எங்கே நிற்குது பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? வெளியில் வர எதிரியை வெட்டி வீழ்த்துறவன் வீரன் அல்ல, உள்ளே இருந்து வர கோபத்தை வெட்டி வீழ்த்துறவன் தான் வீரன். சூரத்துல் லுக்மான் 14வது வசனத்தில் அந்த கோபத்தை அடக்கும் பொறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர்ங்கிறான். அந்த கோபம் என்பது ஒரு வீரச்செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதான் வீரச்செயல், பொறுமை. கோபத்தை அடக்கணும். அப்போ கோபம் பெறும் சந்தர்ப்பத்தில் நாம் கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். வெளியில் நம்ம பெரிய மௌலவி, நம்ம பெரிய ஆசிரியர், பெரிய ஒரு பொது போஸ்டில் இருக்கிறோம், ஒரு பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறோம், ஊர் சேவையெல்லாம் செய்யணும், மக்களுக்கு பெரிய ஒரு ஆளாக இருக்கிறோம், ஆலோசனையெல்லாம் சொல்கிறோம், நம்ம பெரிய போஸ்டில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது. வீட்டில் போய் கேட்டால் தெரியும், அவர் கோபம் மட்டும் அவரால் கொண்டிருப்போம், முன்கோபக்காரர்ன்றாங்க, ஓங்கினா அடிச்சு விட்ருவாருன்ற. கோபத்தை எல்லாருமே எங்கே காட்டுவாங்க தெரியுமா? பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட தான், புருஷன் பிள்ளைகள்கிட்ட தான், உமா பாப்பா கிட்ட தான், நெருக்கமாக இருக்கிறார்கள்ட்ட தான் கோபத்தை வெளிப்படுத்தும். சில பிள்ளைகள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப கோபம், உமா கேட்குறான், பாப்பா கை நட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் நம்ப மாட்டேங்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, உங்களோட பிள்ளை எங்களுக்கு தெரியும், தங்க கட்டி, அவனை தான் உதாரணம் காட்டி எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் திட்டுவோன்றாங்க. அப்படி இருப்பான், ஆனால் வெளியில் கோபக்காரன் இல்லை, உள்ளதான் கோபக்காரன். சில ஆண்களை பார்த்தா அவங்க ரொம்ப மனுஷ பலம் இருந்தால் அப்படி இருக்கணும். சில புருஷனை திட்டும்போது அவரை பார்த்து படிச்சுக்கோங்கன்றாங்க. ஆனால் அவர் கொண்டாடிட்டு போய் கேட்டால் தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று. மூக்கில் கோவம்ன்றாங்க, மூக்கில் கோவம், அடி வாங்கியே காதுப்பு கிழிஞ்சு போச்சுன்றுவா. அப்போ இப்படி கோபம் அதிகமாக வரக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனுஷனுக்கு கோபம் தரக்கூடியதான் இருக்கும், அதை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஒரு காலிமீனல் கைலங்கிறான், கோபத்தை மெண்டு விழுங்குவாங்க, வெறும் அடக்கணும். எப்படி அடக்கிறது? கோபத்தை எப்படிங்க அடக்கிறது? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இது அந்த நோன்பு தெரியுது, அதான் அற்புதமான ஒரு விஷயம். அது நோன்பு பாருங்க, சும்மாவே நம்ம கோபத்தை அடக்கணும். நமக்கு புது ஆத்திரம் வேணாம், நான் நோன்பாளி போ என்றும். ஹதீஸும் அப்படி தானே சொல்லுது. யாராவது ஒன்று திட்டினா நீ நோன்பாளின்னு சொல்லிடுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறி திட்டிடாத, அடித்தா திருப்பி அடிச்சிடாத, நோம்பன்று சொல்லு. இன்னியான சாய்வன், நான் நோம்பன்று சொல்லிடு. சண்டை பிடிக்காத, ஊத்த பார்த்து பேசுறாத, திட்டாத, சண்டை பிடிக்காதீங்க, பிணைஞ்சு கொள்ளாதீங்க, நோன்பு பத்திரம் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த நோன்பு கோபத்தை அடக்க நமக்கு பயிற்சி தருது. அதுதான் முத்தகீனா மாறது. முத்தகீனுடைய சிவத்துவல் காலிமீனல் கைலுங்கிறது எல்லாம் திருமறையில் ஆல இம்ரானுடைய 134வது வசனம். சுப்ஹானல்லாஹ். எப்படி கோபத்தை அடக்கிறது? கோபத்தை அடக்கிறது அந்த வார்த்தையை பாருங்க, கோபத்தை மெண்டு விழுங்குவாருங்க, விரணும், அது திரும்ப உள்ளே போகணும். எப்படி அடக்கிறது? கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன வழி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடம் ஷைத்தான் வந்து விட்டான், என்னிடம் ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை தெரியும், அதை சொன்னால் அந்த ஷைத்தான் ஓடிடுவான்றாங்க. என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள்.
அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றார்கள். புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அது சொன்னால் அந்த கோபம் அடங்கிடுமா? இதுக்கும் கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? கோபம் வந்தால் ஷைத்தானை விரட்ட சொல்கிறாங்க. அப்போ கோபம் வரும்போது ஷைத்தானை விரட்டணும் என்றால் ஷைத்தான் எந்த வகையில் நமக்கு கெடுதி செஞ்சு கோபம் வந்தது? ஷைத்தான் ஈமான் கொள்கிற முக்கியமான ஒரு பகுதியிலிருந்து நம்மளை தூரமாக்குறான். அதான் கோபமே. என்ன ஒரு பகுதி? நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்து வைக்கிறான்ல அந்த ஷைத்தான். என்னது? கலாகதரை நம்ப விட மாட்டேங்கிறான். கோபம் ஏன் வருது தெரியுமா? நடந்த ஒரு விஷயத்தை நம்மளோட மனசு ஏற்றுக்கொள்ளலைன்னா கோபம் தான். ரோட்டில் போகும்போது பக்கத்தில் போகிறவன் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான், ஆட்டோக்காரன். ஒரு வாகனத்தில் போகிறவன் அடிச்சு விட்டான் தண்ணியை. பொம்பளை ஆம்பளையெல்லாம் அப்படியே கொதிச்சிருவோம், கண்ணை படலில் வச்சு ஓட்டுறானோ, இல்லாத வார்த்தையெல்லாம் போய் அப்படியே விரட்டிக்கிட்டு போய் அவனை இன்னடா போடுறான் அப்படின்ற பெரிய ஃபைட்டே நடக்குது. கொஞ்சம் தண்ணி பட்டது, அவ்வளோதான். தட்டி விட்டால் தொழுதுட்டு போகலாம், நஜிஸும் கிடையாது. தண்ணி பட்டதுக்கு அவ்வளோ கோபம் வருது. என்ன காரணம்னா அதை மனசு ஏற்றுக்கொள்ளலை. அவன் சரியாக போயிருக்கணும். எப்படி போவாங்க? அவன் எப்படி போவாங்க? அதே நேரம் ஒரு குழந்தைய வச்சுக்கிறோம், யூரின் போகுது, கோவப்பட மாட்டேங்குது. யாராவது லைசன்ஸ் தந்தா உனக்கு என்ற பிள்ளைய பிடிச்சி கேட்போமா? எப்படா நீ சிறுநீர் போவேன்னு கழுத்தை பிடிச்சி நெசிப்போமா? பிள்ளைய பெற்றவங்க சொரி பிள்ளை அப்படி செஞ்சுட்டு ஐயோ அப்படின்வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும், விட்டுடுங்க அப்படின்னு. ஏன் அது பிள்ளை மேலே உள்ள இறக்கமா? பச்சை பொய், யாரோ பெற்ற பிள்ளை தான் அது, நம்ம பிள்ளையும் இல்லை. யூரின் போனால் நம்ம என்ன செய்யணும்? சின்ன பிள்ளை தானே, என்ன செய்யணும்? ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க. நடந்ததை மனசு ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம சாந்தமாகிறோம், ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம காந்தமாகிறோம். இவ்வளோதான். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏற்றுக்கிட்டால் நடந்த ஒரு விஷயத்தை, இது இப்படித்தான், இவர் இப்படித்தான், இவங்க இப்படித்தான், இந்த கிளைமேட் இப்படித்தான், இந்த மனுஷன் இப்படித்தான், இது காலம் இப்படித்தான், அதுக்கு என்ன பண்ணுறது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பினால் நம்முடைய கோபத்தை அடக்க முடியும். அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பணும் என்கிறது நம்முடைய முக்கியமான ஈமானிய கொள்கையில் ஒன்று. ஈமான் கொள்கிற 6 அம்சங்கள். அல்லாஹ் கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூமார்களை கொண்டு, மறுமையினாலை கொண்டு, விதியை கொண்டு. சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேங்கிறான். என்ன பிரச்சனைங்கிறேன்? நமக்கு என்ன நடந்தது? அல்லாஹ் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேங்கிறான். இன்னதாலிக்க அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசி என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் 23வது வசனம் என்ன சொல்றான் தெரியுமா? லிகைலா தஸ வலா மா ஃபாத்தக்கும் என்கிறான். உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதில் நீங்க கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த கலாக்கதிர் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக. அப்ப கலாக்கதிரை நம்பினா உடனடியாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அல்லாட ஏற்பாடு இப்படித்தான் நடக்கணும்னு நல்லா அழிக்கான். டேபிள் இருந்து ஒரு கிளாஸ் கீழே விழுந்துட்டு அந்த வீடு 2 ஆகும். எவடி இதை வச்சது? எத்தனை காலையிலிருந்து சொல்றேன் இதை எடு எடு எடுன்னு. இந்த வீட்டில் யாருக்கும் புத்தி இல்லை, அப்படியே பண்ணாருன்னு கண்ணத்துக்கு. இந்த கிளாஸை காலையில் வச்ச கிளாஸ் ஏன் எடுக்கல? கத்தினா ஒட்டிக்குமா கிளாஸு? சரியா வந்துடுமா? இப்போ யாருக்கு ப்ரெஷர் ஓடுது? ஆக்கி வச்ச சோத்தை திங்க இல்லாமல் போகுது. 3 நாளாகும் அந்த பொண்டாட்டி புருஷன் பேசுகிறதுக்கு. பிள்ளைங்கள்லாம் வாப்பாண்டு அப்படியே நடிக்கி ஒன்றுக்கு போய்த்திடும். வாப்பா விட்ட பார்த்தாலே பிள்ளைகளுக்கு கிட்டு நடக்கும். அங்குலண்டாலே பிள்ளைகளுக்கு அப்படியே பயங்கரமாக அரிக்கும். இந்த மனுஷனுக்கு கோபம் வந்தாலே நீ பயமண்ணான்றான். தூக்கத்தில் இருக்கிற பிள்ளையெல்லாம் சிறுநீர் கழிக்க தொடங்கிடும். பகல் கத்தின கத்துக்கு அந்த பிள்ளை யூரின் போகும். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது? இந்த கிளாஸு உடஞ்சி வச்சு இப்போ என்ன? இப்போ அந்த மனுஷனுடைய மனசில் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கல்லா கதர் வாங்கின கிளாஸ் இண்டையோட கதை முடியணும் என்று அல்லாஹ்வுடைய எழுத்து. அதை யாரும் எடுக்காட்டி தானாக வெடிச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய எழுத்துக்கோமா தஸ்குத்துமி மர்கத்தின் இல்லா ஏலமுகான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமில் 59வது வசனத்தில் சொன்னமா இல்லையா? ஒரு இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாது என்று. அப்போ என்ன? இப்போ என்ன பிரச்சனை? இப்படித்தான் நடக்கணும்னு அல்லாஹ் எழுதிக்கான். என்ன? அப்போ கல்லா கதரை நம்பினா ஃபர்ஸ்ட் நாம நினைக்கணும் அல்லாஹ்ட ஏற்பாடு. ஹலாஸ் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்ட நாட்டம் முடிஞ்சு போச்சு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் 1450வது ஹதீஸ், வஇன் அஸாபக முஸீபா லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டேன்னு சொன்னா, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கு, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துங்கன்னு சொல்லாத. அநியாயம், நான் அங்கேயே கல்யாணம் பண்ண இருந்துச்சுன்னு சொல்லாத. அநியாயம், நான் பயோ படிக்காமல் மெட்ரு படிக்கலாம்னு சொல்லிடாத. நான் தேவையில்லாமல் இந்த கடையை திறந்தேன், அழகாக விவசாயம் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம்னு சொல்லாத. நாங்கள் போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லாத. அப்போ என்ன சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துங்கன்னு சொல்லாத. வலாக்கின் குல் கதரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல், என்ன சொல்லணும்? அல்லாஹ் நாடினது நிர்ணயிச்சது நடந்திருக்குது, அவ்வளோதான், ஹலாஸ். அதோட சப்ஜெக்ட் க்ளோஸ். கோபம் அடங்கியாச்சு. என்ன முடிஞ்ச அல்லாவுடைய ஏற்பாடு, ஹலாஸ். பேச்சு வச்ச கல்யாணம் நின்றுடுச்சு, அல்லாட ஏற்பாடு, ஹலாஸ். அல்லாட நாட்டம் முடிஞ்சு போச்சு. அப்போ அல்லாட நாட்டம் அல்லாட ஏற்பாடு என்று அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு இன்னொரு வழி சேர்க்கிறது இஸ்லாம். 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனம் சூரத்துல் பக்ராவில் 216வது வசனம் இன்னொரு வழி சேர்க்குது நமக்கு. வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்க. வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும், நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, அது நடக்காமல் போய்த்திடலாம், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருந்து நடக்காமல் போகும், கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காம போகும், அது வேதனைப்படாதீங்க. வெறுக்கிறது உங்கள் தலைமையில விழுந்துடும், அவதிப்படாதீங்க. அதுல எல்லாம் ஹைர் இருக்கிறது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 216வது வசனத்தில் நடந்ததை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு அழகான ஒரு வழி சொல்றான் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதுல ஏதோ ஹைர் இருக்குது, ஏதோ நலவு இருக்குது, ஏதாவது இன்சிடென்ட் மாதிரி தெரியும், ஆனால் அதில் ஒரு நலவு இருக்கும்.